கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெதஸ்தா ஜெபக்குழுவின் மூலமாய் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை காணச் செய்த தேவாதி தேவனுக்கே சகல கனமும் புகழும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த பெதஸ்தா ஜெபக்குழுவானது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 பேரால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றில் இதில் அநேக குடும்பங்கள் இணைந்து தேவனை துதித்து ஜெபித்து வருகிறார்கள். இந்த ஊழியத்தில் நாம் 10 ஊழியர்களையும் 15 ஆதிவாசி குழந்தைகளையும் தாங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். மேலும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் தாங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தை அநேகர் தங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கி வருகிறார்கள். நாங்களும் இதில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபித்து வருகிறோம். மேலும் இந்த கூடுகையை நாம் ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். அன்புள்ள தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு கோடான கூட நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, இம்மட்டுமா எங்களை ஜீவன் சுகம் பலனோடு நீர் காத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். அந்த கிருபையை எண்ணி நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இவ்வளவு நாட்களும் ராஜா எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஜீவன் சுகம் பலனோடு காத்து வழிநடத்தி வந்திருக்கிறேன் ராஜா. அதை நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் ராஜா இந்த பெதஸ்தா ஜபத்திற்காய் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, எங்களுக்கு என்று அப்பா நீர் அப்பா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த ஜபத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் அப்பா உம்முடைய பாதத்தில் வருகிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. என் தேவன் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் ராஜா இந்த ஜெபத்தை அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இயேசு சுவாமி நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். எஸ்ஸப்பா, அப்பா ஆரம்ப பாடல் முதல் அப்பா ஆராதனை வேலை முதல் அப்பா ஜபம் செய்தி எல்லாவற்றையும் ராஜா நீர் எஸ்ஸப்பா பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. அப்பா, நீர் இந்த இடம் முழுவதும் அசைவாடுங்க சுவாமி. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ராஜா எஸ்ஸப்பா நீர் அளவில்லாத கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் அப்பா நிரப்புவீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, சபிக்கப்பட்ட சத்துரு எந்த விதத்திலும் ராஜா ஆட்கொள்ளாதபடிக்கு என் தேவன் நீர் வேலி அடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்து உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. மீதியான எல்லா வேலையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர்.
தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனம் முடிய. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல் ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம்போல் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராய் அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்கள் கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரராகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையில் தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமா, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஆமேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளில் உங்களோடு இணைந்து இந்த அருமையான ஆராதனை கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, நாளிலும் இந்த அருமையான வேலைக்காக நான் காத்திருந்த பொழுது ஆவியன் என்னோடு பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் என்னை அருமையான யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராய் என்னை கொண்டு சென்றார். ஆண்டவர் என்னோடு பேசி என்னோடு கூட உணர்த்தின வார்த்தைகள், உங்களுக்கு சொல்லும்படியாய் சொன்ன வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேதம் சொல்லுகிறது, யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எனக்கு முன்பாய் கொண்டு வந்தார். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலே தள்ளினார். அதே போல அந்த 21ஆவது வசனம் சொல்லுகிறது, மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலே தள்ளினார் என்று பாடினார். இந்த அதிகாரத்தின் இந்த பகுதிகளை ஆவியானோடு கூட பேச துவங்கினார். கர்த்தரோடு பேசி ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறேன். கடந்த நாளிலே நாம் பார்த்தோம் அல்லவா, நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை கட்டளைகளை எல்லாம் குலைத்து அவைகள் மேல் வெற்றி சிறந்த தெய்வத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நமக்கு மகிமையான வெற்றியை சுதந்தரித்து கொடுத்த தெய்வத்தை நாம் பிரியமானவர்களே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது,
2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்துக்கு ஏறாய் உங்க வேத பகுதியை திருப்புவீங்கன்னா அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அந்த வெற்றி சிறந்த தெய்வம் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் நம்மை கொண்டு, நம்முடைய வாழ்க்கையை கொண்டு, நமக்கு செய்ய போகிற அதிசயங்களை கொண்டு, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வர ஆசீர்வாதங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த போகிறாராம். வேதம் அழகாய் எடுத்து காட்டுகிறது பிரியமானவர்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, எல்லா இடங்களிலும் அவர்தான் தெய்வம், அவரை இல்லாமல் வேறொரு இல்லை என்கிற அடையாளமாய் நம்மை ஆண்டவர் நிறுத்தப் போகிறார். அவர் சுதந்திரித்துக் கொண்ட அந்த மகிமையான வெற்றியை நாமும் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் என்பதை அறிந்து விசுவாசித்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல துவங்கினேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த பொல்லாத பார்வோனுக்கு எதிராய் அந்த சேனைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினதை குறித்து மோசையும் அவனோடு இருந்த ஜனங்களும் பாடினார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனையும் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பார்வோன் என்பது எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தின வார்த்தை. பிசாசின் தந்திரங்கள், நமக்கு விரோதமாய் நம்மை அடிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அவனுடைய கட்டுகள். ஒருவேளை இந்த நாளிலே கட்டுகளோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் விசுவாசிங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். அந்த வெற்றி மகிமையாய் இருக்க போகிறது. அந்த வெற்றி அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரப்போகிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அந்த வெற்றியை, அந்த மகிமையான வெற்றி எப்படி அவர் சுதந்திரித்துக் கொண்டார். வேதம் சொல்லுது, இந்த உலகத்திலே ஒரு மனிதனாய் பிறந்து, வேதம் சொல்லுகிறது அல்லவா, பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாராம். வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஈஸியா அந்த வெற்றியை அவர் சுதந்திரிக்கவில்லை. அந்த மகிமையான வெற்றியை அவர் சுதந்திரிப்பதற்கு கொடுத்த விலைக்கரை என்ன தெரியுமா? தேவனுடைய ரூபமாயிருக்கிறவர், தேவனாயிருக்கிறவர், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த வெற்றியை அழகாய் நமக்கு சுதந்திரித்து கொடுத்த தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்தார் என்பதை அடிச்சுவடுகளாய் நமக்கு வைத்துவிட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளாய் வீண் பெருமைகள், நமக்குள்ளாய் இருக்கிற பெருமைகள், மேட்டிமைகள், பிரியமானவர்கள் மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற காரியங்கள், நமக்குள்ளாய் இருக்கிற தேவையற்ற கசப்புகள், நமக்குள்ளாய் இருக்கிற சொத்து சண்டைகள், நமக்குள்ளாய் இருக்கிற ஜாதி சண்டைகள், எத்தனை எத்தனை பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தெய்வத்துடைய சாயலை நானும் நீங்களும் தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அருமையான யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆவது அதிகாரத்தை நான் வாசிக்கிற பொழுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த அந்த பாதைகள் எவ்வளவு மோசமாக இருந்தது. அந்த பார்வோனால் ஒடுக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் பிரியமான பொல்லாங்குக்குள் இந்த உலகம் கிடக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பொல்லாங்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏராளம் அல்லவா? அவைகளிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க போகிறார். அவர் இந்த வெற்றி சிறந்த மகிமையான வெற்றியை தந்த தெய்வமாய் இந்த நாளிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையான வெற்றியை கொடுத்த தெய்வமாய், யுத்தத்தில் வல்லவராய் கடந்து வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை மாற்றப் போகிறார் என்பதை உறுதியாய் நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34 வசனம் சொல்லுகிறது, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தம்மை தாம் வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். அது மாத்திரம் அல்ல, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, தன்னை அனுப்பினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார். அவர் எதை செய்தாலும் அது சொன்னார், இப்படி தீர்க்கதரிசிகளாய் உரைக்கப்பட்டது நடந்தேறினது என்று சொல்லி அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்த எல்லாவற்றிலும் பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்தி காட்டினார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அப்படி அந்த மகிமையான வெற்றி தெய்வத்தை ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பிரியமான, நம் தோல்வி அடைந்த தெய்வத்தை அல்ல, மரித்த தெய்வத்தை அல்ல,
உயிரற்ற தெய்வத்தை அல்ல, உயிருள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிற அந்த கல்லு மீது கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, வேதம் சொல்ல நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ பக்தி எப்படி இருக்கிறது, நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படி அழைக்கிறார். அவர் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தாரோ அப்படி பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்க, முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், நாம் அவரை போல கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும். தேவன் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். வேதம் சொல்லுகிறது, ரொம்ப வயசான 100 வயதானவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை அப்படி நீ பலியிட வேண்டும், எனக்காக நீ பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது மறுபேச்சு ஒரு பேச்சு கூட பேசாம அந்த வார்த்தைக்கு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் போனார். பாருங்க, அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்குள் எனக்குள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காகத்தான் நம்முடைய வேத புத்தகத்திலே இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் மறுபேச்சு சொல்லாத கீழ்ப்படிதல், எந்த கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல், ஒருவேளை சிறப்பான காரியத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதிலே கீழ்ப்படிதல் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் சொன்னாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததி இப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல மரியாள் சொல்லுகிறாள், வேலைக்காரர்களை பார்த்து அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே சொல்லுகிறார், திராட்சரசம் குறைப்பட்ட பொழுது மரியாள் அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன சொல்லுகிறாரோ, நம்முடைய வேத வார்த்தையின் வாசிக்கிற பொழுது கர்த்தர் என்ன நம்மிடத்தில் இடைபடுகிறாரோ, இந்த வேதப்பத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தாவீதுடைய வாழ்க்கை வெற்றியாய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், வேதம் என் மனமகிழ்ச்சி, இடைவிடாமல் தியானிக்கிற தியானம் அவருக்கு இன்பமாய் இருந்தது. அதனால தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொண்டிருந்தார். அதனுடைய வாழ்க்கை வெற்றியாய் முடிந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய் மாற வேண்டுமானால் இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, தாழ்மை குறித்து ஆவியானவர் என்னோடு கூட பேச துவங்கினார். அவர் சிலுவையின் மரணப்பரிந்து கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஒரு பாருங்க, அவர் பெரிய ஒரு தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவை வீற்றிருக்கிறவர். 1000 பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் கேருபீன்களும் சேராபி இடைவிடாமல் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வம் தன்னை தாழ்த்துகிறாரா? அவர் சொல்லுகிறார் பாருங்க, எனக்கு ரொம்ப வேத பகுதியில பிடிச்சமான ஒரு பகுதி பாருங்க. கடைசியா இவர் மரணத்திற்குள் போகிறார். அன்றைக்கு கடைசி பஸ்காவை அவர் ஆசீர்வதிக்கிற பொழுது தன்னுடைய சிஷ்யர்களை எல்லாம் பந்தி இருக்க செய்து ஒரு பழைய துணியை தன் இடுப்பிலே கட்டி கொண்டு தன்னை தாழ்த்தி பாருங்க, அவர்களுடைய கால்களை அவர் கழுவி அந்த சீலையினால் அவரை துடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள் எத்தனை பெருமை இருக்கிறது பிரியமானவர்களே! நம் தெய்வம் நமக்கு அச்சடையாளங்களை வைத்து போய் விட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அடிச்சுவடுகளை நடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர் சொன்னார், நான் உங்கள் போதகராய் இருக்கிற நானே உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேனானால் நீங்கள் அதிகமாய் செய்ய வேண்டும் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய சீஷர்கள் இப்படி வாழ வேண்டும் என்று சுட்டி காட்டினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிற பெருமை, ஆவிக்குரிய பெருமை களைந்து விட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது அல்லவா? மரியாள் சொல்ல, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று சொன்னார். நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ நான் உங்களுக்கு அடிமை ஆண்டவரே. தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்டவர்களாய் அப்படிப்பட்ட தாழ்மை இருக்கிற பொழுதுதான் மேன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வரும், வெற்றி நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வரும். பிரியமானவர்களே, சின்ன ஒரு விஷயம் நமக்கு எவ்வளவு பெருமை, கணவனை குறித்த பெருமை, பிள்ளைகளை குறித்த பெருமை, நம்முடைய படிப்பை குறித்த பெருமை, பதவியை குறித்த பெருமை, யார் எனக்கு நிகரில் என்கிற வார்த்தைகள், பிரியமானவர்களே என்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்த பெருமை, என்னுடைய பாரம்பரியங்களை குறித்த பெருமைகளை எல்லாம் இன்றைக்கு இந்த நாளோடு கூட நான் விட்டு விடுவோம். பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு வேத பகுதி திருப்புவீங்கன்னா, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீங்க என்னைக்கு உங்களை தாழ்த்துறீங்களோ
அன்னைக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார். கடைசி வரைக்கும் அவர் சித்தம். எத்தனையோ போராட்டம் வந்துச்சு அவருடைய வாழ்க்கையில பாருங்க. பிசாசு அந்த அவருக்கு 40 நாள் அவர் உபவாசம் இருந்தார். சாப்பிடாமல் பசி உண்டாயிற்று. 40 நாள் கழிந்த பிறகு பசி உண்டாயிற்று. அந்த நேரம் பார்த்து பிசாசு வந்தான். வந்து உலகத்தை எல்லாம் காட்டினான். காட்டி இதெல்லாம் எனக்கு சொந்தம், நீர் என்னை பணிந்து கொண்ட இதெல்லாம் நமக்கு தருவேன்னு சொன்னான். பிரியமானவர்களே, அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிற பொழுது பிசாசு சொல்லுவான், நீ என்ன ஜெபித்து என்ன பிரயோஜனம், நீ ஆண்டவரை ஆராதித்து என்ன பிரயோஜனம். யோபு மூலமாய் பிசாசு பேசினா. யோபுடைய வாழ்க்கையிலே அவருடைய மனைவி மூலமாய் பிசாசு பேசினா பார்த்தீங்களா? அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நேரம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே போராடுவான், போராட்டங்களை கொண்டு வருவான். நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியான காரியங்கள் நடக்கும் பிரியமானவர்களே. ஆனாலும் அவருடைய சித்தத்தை எதற்காக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். அந்த சவுலை ஆண்டவர் சந்திக்கிற பொழுது அவன் உடனே பயந்து நடுங்கி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கேட்டான் அல்லவா? இன்றைக்கு கேட்க போறீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? ஒருவேளை நமக்கு எத்தனையோ திட்டங்கள் இருக்கலாம். என் பிள்ளைய டாக்டர் ஆக்கிடலாம், என்ஜினியர் ஆக்கிடலாம், அப்படி ஆக்கிடலாம், இப்படி ஆக்கிடலாம். ஒருவேளை நான் இப்படிப்பட்ட வீடை கட்டிடலாம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்திடலாம், இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் எனக்கு இருக்கு, பல திட்டங்கள் நமக்கு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. பிரியமானவர்களே, நம் மீது உயர்ந்த எண்ணங்களையும் உயர்ந்த திட்டங்களையும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து உயர்ந்த திட்டங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டு கரத்தில் நீங்க ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே உங்க சித்தம் என்ன ஆண்டவரே, என்ன செய்ய விரும்புகிறீர் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டு கரத்திலே அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவ சித்தம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் 18வது வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுவே அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவ சித்தமாய் இருக்கிறதாம். வேதம் அழகாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அந்த 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்க வேத பகுதியை திருப்புவீங்க. 16வது வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். 17வது வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். உடைய ஜெபம் எப்பொழுதும். நம்ம எத்தனை பேர்கிட்ட மனுஷட்ட பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா 9 வார்த்தையை வெளியே போகுது அல்லவா? பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரோட கூட பேசுவோமே, நம்முடைய காரியங்களை அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுவோம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். அதனால தான் பாருங்க, மோசையும் ஆரோனும் மிரியாமும் அவனோடு இணைந்து இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தரை துதித்தார்கள். ஆண்டவருடைய சித்தம் அதுதான். நம்ம எப்போது சந்தோஷமா இருக்கணும், கவலையே படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அது எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அதனால தான் ஆபிரகாம் சொன்னார், அவன் ஈசாக்கு கேட்குற, ஆட்டுக்குட்டி எங்கே? எல்லாம் இருக்கிறது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, தீவெட்டி இருக்குது, ஆட்டுக்குட்டி இல்லையே, ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆபிரகாமுடைய விசுவாசம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, அப்படி நம்பிக்கை உள்ளவர்களாய் சந்தோஷமா இருப்போம். அது மாத்திரமல்ல, இடைவிடாமல் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். கொள்ளை நோயில் எத்தனையோ பேர் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் மருத்துவமனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களை என்னை சுகமாய் வைத்திருக்க ஒரு சித்தம் உண்டு. எப்போதும் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொன்ன வேத வசனத்தின்படி அநேகரை விடுவிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதே தேவ சித்தம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். தாழ்மையுள்ளவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ்ந்து நாம் அந்த வெற்றியை சுதந்தரித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கும்படியா எல்லாரும் இருந்த இடத்துல முழங்கால் படியிடலாம். இன்னைக்கு ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க எங்க வாழ்க்கையிலே சொல்லிக் கொடுத்த காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? ஏமன் லார்ட், ஏமன் லார்ட், எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை நான் ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. ஏமன் எப்பொழுது நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. அதுவே உங்க சித்தமா இருக்கிறப்ப எப்பொழுது சந்தோஷமா உங்க சமூகத்திலே களி கூறுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு ஒப்பு கொடுத்துரு ஒவ்வொருத்தர் மீது உங்க கரம் இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. என் தரிசன கண்களை திறந்திருக்கீங்கப்பா. உம்முடைய அழகான கரங்கள்
முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, அந்த மகிமையான வெற்றி எனக்கு தர வேண்டும், என் தோல்விகள் மாற வேண்டும் என்று சொல்லி இப்படி சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொரு மீதும் உங்க கிருபை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன் ஐயா. அல்லேலூயா. இப்படி அழகார கரங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சாபங்களை இதோ நான் உடைத்து விடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல் இல்லை என்கிற வாக்கின்படி ஆண்டவரே எல்லா கட்டுகளை உடைக்கிறவராய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறபடியால் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குக்காக நன்றி. அல்லேலூயா. பெரும் பாதைகளை கர்த்தர் உண்டாக்குகிறதை பார்க்கிறேன். அடைபட்ட பாதைகளை ஏவன் கர்த்தர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம். எந்த காரியத்திற்காக இந்த நாளிலே ஜெபிக்கிறார்களோ, ஏவன் பலவீனமாய் இருக்கலாம், போராட்டமாய் இருக்கலாம், எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்கள், தேவையா இருக்கலாம் ஆண்டவரே, கடன் பிரச்சனையா இருக்கலாம் ஐயா, குறைவா இருக்கலாம். கர்த்தர் இப்பொழுது எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. அல்லேலூயா. தடைப்பட்ட கர்ப்பங்களை கர்த்தர் திறப்பீராக. நன்றி ஆண்டவரே. வியாதிகளை குணப்படுத்துவீராக. கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரை கர்த்தர் விடுவிப்பீராக. தேவ மகிமை இறங்குவதாக, இப்பொழுது உங்க வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏவன் பார்வோனையும் அவனுடைய பெரிய சேனையும் ஆழ்கடல் தள்ளி மூடினீரே அல்லவா. செத்தவர்களாய் ஆண்டவரே ஏமன் கரை ஒதுங்கினார்கள். இன்றைக்கு ஏமன் எல்லா குடும்பங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற கட்டுகளை ஆழ்கடல் தள்ளி மூடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தங்கள் உதாரத்துவமான காணிக்கை இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நாளிலே கனப்படுத்துவீராக. நன்றி சொல்லுகிறோம். நீர் அப்படி செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எல்லா குடும்பங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கு தருகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெப தேவைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரி செல்வி பில்லி, எண் 282, 23வது தெரு, சாந்தி நகர், பாளையங்கோட்டை 627002, திருநெல்வேலி. தொலைபேசி எண் 9486337747 மற்றும் 9443737466. Email ID: BethesdaPrayerGroup91@gmail.com.